எல்லோருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து நம்மளோட பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்ச் செப்டம்பர் 1 to செப்டம்பர் 21 வரைக்கும் நடக்க இருக்குது. மிகவும் பெரிய லெவலில் பல பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வகையில் இந்த ஒரு வேக்கப் சேலஞ்சை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். யாரெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிவ்வேவாகவும் கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 21 நாள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னா, தியானம் பண்ண இருக்கும், நிறைய சத்சங் நம்ம வந்து பேச இருக்கிறோம், நிறைய ஹேபிட்ஸ் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, தர்மத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க இன்னும் ஒரு பூமர் மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் இந்த காலத்துல இதெல்லாம் செட் ஆகுமா? நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா ஒரு மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு போனாங்க. இந்த தர்மத்தை பற்றிலாம் நீங்கள் பேசினாலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வாழ முடியாது. அதே மாதிரி பார்க்குறவங்க வந்து நம்மளை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக வந்து பார்க்குறாங்க. அதனால் அதை பற்றிலாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போகலாம். நல்லது பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே நல்லா இருக்கானே, கெட்டது பண்ணுறவங்க எவ்வளோ அழகாக பணம் சம்பாரிச்சிருக்கிறான், எவ்வளோ அழகாக சந்தோஷமாக வாழ்கிறான், சொத்து சுகத்தோடு வாழ்கிறான், அவங்க குழந்தை குட்டியோட வாழ்கிறாங்க, எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு இதுலலாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. இந்த தர்மம்ன்றதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட சிந்தனை இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போது யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்கிறவங்கள பார்த்தனா அவங்கள பார்த்த உடனே இவன்லாம் ஒன்றும் பெருசாக தர்மம் செஞ்ச மாதிரிலாம் தெரியலையே, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா? அப்போ என்னன்னா, அவன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க, அவன் உண்மையாக நல்லா இருக்கிறானான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். நீங்கள் கார் வச்சுருக்கிறத பார்த்து, பெரிய வீடு வச்சுருக்கிறத பார்த்து, எல்லாத்தையும் பார்த்தும் நம்ம ஏமாந்துடுறோம். நல்லா ஏதோ சூப்பராக வாழ்கிறான் போல, ஜம்முன்னு வாழ்கிறான் போலன்னு. ஆனால் உள்ளே போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும், அந்த உடல்நிலையில ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும், அவன் குடும்பத்தின் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும், அவனுக்கு ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கும், அந்த சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிப்பதற்கு அந்த குழந்தையே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த தர்மம் நிச்சயமாக அவனை தீய வழிகளில் போயிருந்தானா, சொல்கிறேன், தீய வழிகளில் போயிருந்தானா நிச்சயமாக தர்மம் அவனை வாழ விடாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப சத்தியமிட்டு அடித்து சொல்கிறேன். ஏன்னா இந்த தர்மம்னு சொல்லக்கூடியது சூட்சமமாக இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது என்னன்னா, இறைவன் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நான் நம்புறேன் இப்படின்னு சில பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறதும் இறைவன் தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எதெல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்கிறீங்களோ அது இறைவன் தான். நீங்கள் அதை சயின்ஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க, அதை நான் இறைவன் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எதை சொன்னாலும் அதில் இறைவன் இருக்கிறார். இப்போது ஒரு என்னோட குரு வந்து அழகாக சொல்லுவார் இந்த ஒரு விஷயத்த. என்னன்னா, ஒரு புழு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி வரும். அப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்போது, இப்போ சூரியன் வரும்போது அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும். இப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிச்சமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பமும் கலந்தது, அந்த வெளிச்சமும் வெப்பமும் கலந்தது. இப்போ அந்த புழு வந்து அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டு செத்து போகும். அப்போ அந்த வெளிச்சத்தினால் அந்த புழு செத்துச்சா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தினால் செத்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வெப்பத்தினால் தான் அந்த புழு செத்துது. அப்போ வெளிச்சம் அப்படின்றது உங்களுக்கு வெளியே தெரியக்கூடிய ஸ்தூலமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சூட்சமத்தன்மையில் என்ன இருக்கு? வெப்பம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துலையுமே நீங்கள் நடக்கக்கூடிய விஷயம், இந்த இடத்துல வந்து இப்படி அடிபட்டுட்டான்டா, அவன் ஏதோ போனா அடிபட்டுட்டான், அப்படி கிடையாது. அந்த இடத்துல இறைவன் அந்த தர்மம் அதை ஏதோ ஒரு விஷயத்த, அவன் முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அதை அங்கே டேலி பண்ணுறதுக்கு செய்ய வைக்குது. அந்த இடத்துல போனால் பணத்தை இழந்துட்டான், அந்த பணத்தை இழந்ததற்கு பின்னாடி அந்த தர்மம் நிற்குது. அந்த தர்மம் சூட்சமமாக நிற்கும். நீங்கள் தர்மத்தை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த வாழ்க்கையை வந்து நான் ஏதோ வாழ்ந்துடுறேன், நான் எப்படியோ போயிடுறேன், நான் என்ன திரும்ப இங்கே பிறக்க போகிறது எனக்கு தெரியவா போகுது, இல்லை நான் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறத அடுத்த ஜென்மத்துக்கு நான் எடுத்துகிட்டா போக போகிறேன், இப்படின்னு கூடிய எல்லா கேள்விகளும் உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அது நீங்கள் வந்து நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நாளைக்கு அறுவடை பண்ண போறோன்றதுல ஒரு தெளிவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன அறுவடை பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம என்ன வந்து நாத்து நட போறோன்றதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்துடணும். இன்னைக்கு என்ன நம்ம நாத்து நட்டா நாளைக்கு என்ன அறுவடை பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம என்ன விவசாயத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தேவையில்லாத விதைகளை நீங்க போட்டீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு 4-5 மாசம் கழிச்சு தேவையில்லாத அந்த உணவை தான் நீங்க எடுக்க போறீங்க.
அப்ப இன்னைக்கு விதைக்கக்கூடியதை ரொம்ப கவனத்துடன் நீங்க விதைச்சிங்க அப்படின்னா நாளைக்கு அறுவடை பண்ணக்கூடியதும் மிக சிறப்பாக தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தர்மத்தை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பல கோடி சொத்துக்கு அதிபதியாக பல பேரை வந்து பார்த்துருக்கேன். பட் அவங்களோட குடும்பத்துல நிம்மதி இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ சில விஷயங்கள் மூலமாக அந்த பணத்தை சேர்த்திருப்பாங்க, இல்ல தர்மமே செய்யாம இருந்திருப்பாங்க. எல்லாமே வந்து அந்த தர்மத்தின் படின்னு இருக்குது. இப்போ தர்மம் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால், எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அது பிரயோஜனமற்றது. எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ தர்மம் இல்லாத செயல் நீங்க ஏதாவது ஒன்று செய்றீங்கன்னு வைங்களேன், அது என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனப்பட போகுது? யாருக்கும் பிரயோஜனப்படல. நீங்கள் சுயநலமாக நீங்க சந்தோஷமாக இருப்பதற்காக நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்போதைக்கு உங்களை ஏதோ வச்சு பார்க்குமே தவிர, ஆனா அதற்குண்டான ஒரு பலனை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த தர்மம் அதை செய்யும். தர்மம் அடிக்கும். அதுல வந்து மிஸ்ஸே ஆக முடியாது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படி. ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல இருந்தெல்லாம் யாரும் மிஸ் ஆக முடியாது. அப்போ அந்த தர்மத்திற்கான வலிமை தெரிஞ்சிருக்கு. தர்மத்தை பற்றி பேசாத நபர்கள் கிடையாது. திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் அறம் சொல்றாரு. திருக்குறளே மொத்தமும் அறம் தான், அது அறநூல் தான். அப்ப என்ன சொல்றாரு திருவள்ளுவரே? இன்பத்துக்குள்ள இருக்கியா, அந்த இன்பத்தில் எப்படி அறமாக இருப்பது, அந்த இன்பத்தில் எப்படி அறத்தை பாதுகாக்கிறது, இதை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருள் சேர்க்கிறியா, அந்த பொருள் சேர்ப்பதிலையும் எப்படி அறத்தை கடைபிடிக்கணும். இல்லறத்துக்குள்ள இருக்கியா, அந்த இல்லறத்திற்கு உண்டான தர்மம் என்ன, இந்த எல்லா இடத்திலும் தர்மம் தான் இருக்கும். அப்ப இந்த தர்மம் தான் எது? இறைவன். அந்த தர்மத்தின் மூலமாக தான் இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. இல்லைன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரயோஜனமற்றது, வேலையற்றது தான். அதனால இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதன் பின்னாடி அறம் இருக்கா, நான் செய்யக்கூடியதற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனப்படுமா. இப்ப நீங்க போறீங்க, ரோட்ல வந்து ஒரு பள்ளமா இருக்குது, அந்த இடத்துல ஒரு மண் எடுத்து கொட்டுறீங்க. இப்ப அந்த மண்ணை கொட்டுறதுனால பலர் வந்து நன்மை அடைய போறாங்க. பல உயிர்கள் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக பண்றீங்க. இப்ப நல்லா இருக்க ரோட்டை தோண்டி போட்டு போனீங்கன்னா அந்த ரோடு தோண்டி போட்டதுல எவனாவது வந்து கீழே விழுந்து அவனுக்கு அடிபடுதுன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்பு அவனுக்கு மட்டும் கிடையாது, நிச்சயமாக அது உங்களுக்கும் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தில் மீண்டும் அதை நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் நம்ம வந்து கர்மான்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ மீண்டும் அது நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மீது உங்களுக்கு கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தர்மத்தின் படி நம்ம நடப்போம், மற்றவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்துவோம். இதனாலதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, திருமூலர்ல இருந்து அன்பே சிவம் சொல்லியிருக்கிறாங்க. திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு தாண்டா சிவமா இருக்குது, அவன் தான் இறைவனா இருக்கிறான், அன்பு தான் இறைவனாக இருக்கு. அந்த அன்பு எப்போ வரும்? நமக்கு தர்மத்தின் படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். தர்மத்தின் படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த அன்பு வரவே வராது. இன்னைக்கு எனக்குன்னு நான் ஓடுறேன்னா எப்படி எனக்கு அன்பு வரும்? அப்ப நான் இது தர்மம் செய்யணும்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடை நான் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க அதுக்கான விஷயங்களை முற்பட்டு பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தர்மம் நீங்க அந்த இடத்துல செய்யும் போது அன்பு உண்டாகும். ஏன்னா அன்புனால் வரக்கூடியதுதான் அந்த தர்மம். அந்த தர்மம் நீங்க பண்ணும்போது அன்பு வரணும், நிச்சயமாக வரும். அப்போ சுயநலத்தோடு நம்ம ஓட 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 அந்த இடத்துல அன்பு இருக்காது, தர்மம் இருக்காது, அருள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த உலகமே எப்படி எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குன்னா, ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தானே ஓடிட்டே இருக்கு. ஆனா உண்மை தன்மை என்ன? இந்த இடத்துல இருந்து நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் பெறுறேன், திரும்பவும் இன்னொரு காலகட்டத்தில் நான் அதை கொடுக்குறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்க, எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சு பாருங்க. ஒரு கட்டம் வரைக்கும் நாம் பெறுவதற்கு போல இருக்கும், இன்னொரு கட்டத்துல நம்ம அதை கொடுப்பதற்கு சில விஷயங்களை இந்த இயற்கை அமைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல கொடுக்குறோமான்றதான் கேள்வி. தர்மத்தின்படி இருக்கிறவங்க கொடுப்பான். இப்போ நீங்க சின்ன குழந்தையாக இருக்கிறீங்க, அப்ப அம்மா கிட்ட இருந்து தாய்ப்பால் வாங்கி நீங்க குடிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் இந்த இயற்கை தேவையான அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்குது, அதற்படி நீங்க வாங்கி நீங்க பெரிய ஆள் ஆகுறீங்க. மீண்டும் நீங்க இந்த பெறக்கூடிய இடத்துல இருந்தீங்க, சில விஷயங்களை வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க வருவீங்க. அப்ப தாய் எப்படி இருப்பா? நீங்க குழந்தையாக இருக்கும்போது எப்படி தாய் உங்களை பார்த்துக்கிட்டாலோ அதே நிலைக்கு அந்த தாயும் வந்திருப்பாங்க, தகப்பனும் வந்திருப்பாங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய நிலைக்கு போறீங்க, நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் நான் என்ன பண்ணணும், இந்த இயற்கைக்கு நான் என்ன பண்ணணும், அந்த நிலைக்கு நீங்க உயர்ந்துட்டீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தவங்க கொடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த இயற்கை உங்களை வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த ஏஜ்லயே சொல்றேன், அந்த ஏஜ் நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய தன்மையில நீங்க இருக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதற்கான எபிலிட்டி வந்துருச்சுல, அப்ப அதை நீங்க கொடுக்கணும்ல. அதுதானே தர்மம். எப்பயுமே நம்ம வாங்கிக்கிட்டே இருந்துட்டு நான் வந்து எப்படி வேணா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னா இது வாழ்க்கை அல்ல.
நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த இல்லறத்தில் இருந்தாலும் திருமணம் நீங்கள் செய்திருந்தாலும் தவறில்லை. என்ன திருமணம் செய்தால் என்ன தவறு? எல்லாரும் வந்து இங்க துறவியாக போக முடியாது. நீங்க இங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்களா, இல்லறத்தில் இருக்கீங்களா, இல்லறத்தின் அறம் என்ன, அந்த இல்லறத்தானுக்கு உண்டான அறம் என்ன, அதன்படி நீங்க பயணம் பண்ணுங்க. வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தர்மத்தை நீங்க கையில எடுத்தா இறைவன் உங்களை கையில் எடுப்பார். நீங்க இன்னொருத்தருக்கு பிரச்சனைன்னு போறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை இறைவன் வருவார். எனக்கு வந்து போயிட்டு எலான் மஸ்கெல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு இறைவனோட அருள் இருந்தால் போதும். அந்த இடத்துல எலான் மஸ்க்குனாலதான் அந்த பிரச்சனை எனக்கு தீரும் அப்படின்னா, எலான் மஸ்கே அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு விஷயத்தை இறைவன் ஏற்படுத்துவார். நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ரொம்ப சிம்பிளா இடம் போட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த எம்எல்ஏவை தெரியணும், சிஎம் தெரியணும்ன்றது கிடையாது. இறைவனோட நம்பிக்கை எனக்கு இருக்கு, இறைவனோட அருள் எனக்கு இருக்குது, இறைவன் தான் கதின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல போய் நான் நிற்கும் போது அதற்குண்டான ஒரு பர்சன் கிட்ட அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த செயலை செய்ய வைப்பார் இறைவன். இந்த இயற்கை செய்ய வைக்கும், அந்த தர்மம் அதை செய்ய வைக்கும். ஸோ நம்ம நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தர்மத்தை கடைபிடிப்பது. இந்த தர்மத்தை கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த தர்மத்தை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். சரணம். என் பேர் ரேவதி. நான் திருவண்ணாமலையில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். கடந்த 2 வருஷமாக எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எனக்கும் சுப்பீரியருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். எனக்கு திருமரன் தம்பி அறிமுகமானார். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு புதன் மூலிகை அனுப்பிச்சி வச்சுருந்தார். அதை அவர் சொன்ன மாதிரியே நான் கட்டினேன். 1.5 வருஷமாக எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கான தீர்வு எனக்கு ஒரே வாரத்திலே கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1.5 வருஷமாக அந்த பிரச்சனையால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ மன நிம்மதி ஏற்பட்டுச்சு. ரொம்ப 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 நன்றி திருமாறன் தம்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைக்கான தீர்வுலாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இப்போ எனக்கு ரொம்ப ஏதோ அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ரொம்ப 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 நன்றி திருமாறன் தம்பிக்கு. குருவே சரணம்.